இப்போ நான் தனிமையில் என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் எனக்கு எவ்வளோ கெட்ட எண்ணங்கள் இருக்கு, யாரை பற்றி நான் கொடூரமாக யோசிச்சிருக்கேன், இல்லை தப்பான எப்படி சொல்றது, இவன் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும்ல. ஸோ நம்ம தனிமையில் என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ அதே மாதிரி வெளியே ஷேரும் பண்ண மாட்டோம். ஸோ எவ்வளோ பேட் தாட்ஸ், எவ்வளோ பேட் ஹியூமன் நீங்கன்றது வந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறது தான் அதோட அசோசியேட் தான். அது ரொம்ப பர்ஃபெக்டா அந்த கதையோட பார்க்கும்போது அதான் எண்டா இருக்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த டைட்டில் எப்போ சூஸ் பண்ணீங்க? குற்றம் புரியுது இல்லை, நான் இனிஷியலாக 2019 நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த கில்ட்டின்னு தான் இருந்துச்சு டைட்டில். ஓகே. ஸோ அதில் 2 ஆஸ்பெக்ட் எனக்கு. இப்போ கில்ட்டினா குற்ற உணர்வுன்னு ஒரு எமோஷன், நீங்கள் லீகலாக பார்த்தீங்கன்னா கில்ட்டினா குற்றம் பண்ணவன், கன்விக்டட் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அப்போ வேற ஏதோ ஒரு ஓடிடியில் இதே பேர்ல ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலான்ட்டு என்னென்னமோ யோசிச்சோம். குற்ற உணர்வு அப்படி இப்படிலாம் என்னென்னமோ யோசிச்சோம். எம்மதாதாஸ் குற்றம் புதிய வாழ்க்கையில் நிம்மதி அடைவது ஏதுன்னு இருக்குதுல்ல, அந்த ஒரு லைன் தான் இந்த என்டையர் கதையே.